ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டேஸ்ட் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுண்டக்காய் காரக்குழம்பு தான். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதை இப்போது 1க்கு 2 இடிச்சுக்கலாம். இடித்து நம்ம அதை வதக்குனா தான் அதோட துவர்ப்பு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது நான் இடித்ததை நல்லா கழுவிக்கலாம். கழுவி நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து பண்ணாதான் அந்த குழம்புல வந்து நம்மளுக்கு அந்த துவர்ப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் சின்ன வெங்காயம் சேருங்க. அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 2 கைக்குத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் சுண்டு வத்தல் குழம்பு பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி செய்யும்போது தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சம் வதங்குறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வறுத்து வச்ச சுண்டைக்காவை போட்டுக்கலாம். போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இனி குழம்பு சுண்டை வந்தால் சூப்பரான சுண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிடும். இன்னும் கொஞ்சம் வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்லேயே வச்சு நல்லா சுண்டை வைங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சுண்டைக்காய் புளிக்குழம்பு. இதோட சுடுசோறு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.